வணக்கம். கணினி வைரஸ்கள் பத்தின இந்த உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். எங்க கிட்ட இருக்கிற அந்த கம்ப்யூட்டர் வைரஸ் பிடிஎஃப், அப்புறம் infotech.tamil.com குறிப்புகள், இத வச்சு தான் நாம இன்னைக்கு பேச போறோம். ஆமா. இதுல வைரஸ்னா என்ன, அது எப்படி பரவுது, அறிகுறிகள் என்ன, எப்படி நம்மள பாதுகாக்கிறது, மீறி வந்துட்டா என்ன பண்றதுன்னு இதெல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கிறது தான் நோக்கம். சரி, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். கணினி வைரஸ்ங்கிறது ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொன்னுக்கு பரவுற மாதிரி கெட்ட நோக்கத்தோட மனுஷங்க எழுதுற ஒரு சின்ன ப்ரோக்ராம் தான். இது தானா வர்றதில்ல. சரி, அப்போ உங்க கம்ப்யூட்டர்ல ஏதோ தப்பா இருக்குன்னு நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? பொதுவா சிஸ்டம் ரொம்ப ஸ்லோ ஆகிறது ஒரு அறிகுறி இல்லையா? ஆமா, அதுதான் முதல் அறிகுறி. அதாவது ஸ்டார்ட் ஆக ரொம்ப நேரம் எடுக்கிறது, ஃபைல்ஸ் திறக்க லேட் ஆகிறது, இந்த மாதிரி. கரெக்ட். அது ஏன்னா அந்த வைரஸ் பின்னாடில ரன் ஆகி கம்ப்யூட்டரோட மெமரி, அதாவது ரேம், அப்புறம் சிபியு, இந்த மாதிரி முக்கியமான ரிசோர்ஸ் அது பாட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கும். ஓஹோ. அதனால தான் உங்க சிஸ்டம் ஸ்லோ ஆகுது, சில சமயம் ஹேங் கூட ஆயிடும். அப்புறம் காரணமே இல்லாம கம்ப்யூட்டர் தானா ரீஸ்டார்ட் ஆகிறது ஒரு முக்கியமான அறிகுறி தான். உங்க குறிப்புகள்ல பார்த்தனே, தேவையில்லாத பாப்அப் மெசேஜ் வர்றது, இல்ல ஏதாவது எரர் மெசேஜ் காட்டுறது, தானா விளம்பரம் வர்றது, இதெல்லாமும் அறிகுறிகளாம். ஆமா. சில சமயம் முக்கியமான ஃபைல்ஸ் டெலீட் ஆகிரும், இல்லனா கரப்ட் ஆகிரும். அதுவும் நடக்கலாம். அந்த பிடிஎஃப்ல சொல்லியிருந்தாங்க. சரிதான். அப்புறம் பாத்தீங்கன்னா, இன்டர்நெட் ஸ்பீட் திடீர்னு குறையிறது, கம்ப்யூட்டர் ரொம்ப ஹீட் ஆகுறது, இல்ல உங்களுக்கே தெரியாம உங்க மெயில் ஐடியில இருந்து மெயில் போறது, இதெல்லாம் கூட சந்தேகப்பட வேண்டிய விஷயங்கள் தான். அப்போ வைரஸ் நம்ம கம்ப்யூட்டர் கண்ட்ரோல கொஞ்சம் எடுத்துக்குச்சுன்னு அர்த்தமா? கிட்டத்தட்ட அப்படிதான். அதனோட செயல்பாடுகள்ல அது குறுக்கிடுதுன்னு சொல்லலாம். சரி, இந்த வைரஸ்கள் எல்லாம் எப்படி வேலை செய்யுது? நிறைய வகை இருக்குன்னு சொன்னீங்க உங்க குறிப்புகள்ல. ஃபைல் இன்ஃபெக்டர்னு ஒன்னு இருக்கு. அது எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ தாக்குமாமே. ஆமா. அதாவது .exe ஃபைல்ஸ். நீங்க அந்த புரோகிராம ரன் பண்ணும்போது வைரஸும் சேர்ந்து ஆக்டிவேட் ஆகி மத்த .exe ஃபைல்ஸ்க்கும் பரவிடும். ஓ. அதே மாதிரி மேக்ரோ வைரஸ்னு ஒன்னு இருக்கு. இது வேர்ட், எக்ஸல் ஃபைல்ஸ்ல இருக்கிற மேக்ரோஸ் வழியா பரவும். நீங்க அந்த டாக்குமெண்ட்டை திறந்தாலே போதும், அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். உங்க பிடிஎஃப்ல ரான்சம்வேர் பத்தி டீட்டெயிலா இருந்துச்சு. ஃபைல்ஸை என்கிரிப்ட் பண்ணிட்டு பணம் கேக்கும்னு. இது இப்போ பெரிய தலைவலியா இருக்குமே. ஆமாம்ல. ரான்சமர் ரொம்ப ஆபத்தானது. சொல்லப்போனா உங்க டேட்டாவே அது கடத்தி வச்சுக்கிட்டு பணம் கேட்கிற மாதிரி. அப்படியா? அதே மாதிரி ட்ரோஜன் ஹார்ஸ். இது நல்ல சாஃப்ட்வேர் மாதிரி நடிச்சு உள்ள வந்துட்டு அப்புறம்தான் அதோட வேலையை காட்டும். இப்படி ஒவ்வொரு வைரஸ்க்கும் ஒவ்வொரு நோக்கம். சிலது டேட்டாவை திருடும், சிலது சிஸ்டத்தை முடக்கும், சிலது ரான்சம்வேர் மாதிரி பணம் பறிக்கும். சைபர் கிரிமினல்ஸ் எவ்வளவு புதுசு புதுசா யோசிக்கிறாங்கன்னு தெரியுது இதுல. ஆமா, இந்த அச்சுறுத்தல்கள் மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ இதுல இருந்து நம்மள பாதுகாத்துக்க என்ன வழி? முதல் ஸ்டெப் ஒரு நல்ல ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் போடுறது தானே. நார்டன், கஸ்பாஸ்கி, அவாஸ்ட் மாதிரி. கண்டிப்பா, அது ரொம்ப முக்கியம். ஆனா அது மட்டும் பத்தாது. ஓ, வேற என்ன பண்ணணும்? உங்க ஆபரேட்டிங் சிஸ்டம், அதாவது விண்டோஸ் இல்ல மேக்ஓஎஸ், அப்புறம் நீங்க யூஸ் பண்ற மத்த சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் அப்பப்போ அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்றது ஏன் முக்கியம்? ஏன்னா இந்த அப்டேட்கள் தான் வைரஸ்கள் யூஸ் பண்ற பாதுகாப்பு ஓட்டைகளை, அதாவது செக்யூரிட்டி லூப் ஹோல்ஸை சரி பண்ணும். சரி சரி. அந்த இன்ஃபோடெக் தமிழ் குறிப்புகள் சொல்ற மாதிரி ஆன்லைன்ல கவனமா இருக்கணும். தெரியாத லிங்க் கிளிக் பண்றது, சந்தேகமான சைட்ல இருந்து டவுன்லோட் பண்றது, இதெல்லாம் தவிர்க்கணும். பாஸ்வேர்ட்ஸ் ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறது, அடிக்கடி மாத்துறது, இதுவும் முக்கியம்னு உங்க குறிப்புகள்ல இருக்கு. சரி, இவ்வளவு கவனமா இருந்தும் வைரஸ் வந்துருச்சுன்னு சந்தேகம் வந்தா வேலை என்ன? முதல் வேலை உடனே இன்டர்நெட் கனெக்ஷனை கட் பண்றது. ஓ, ஏன்? அப்பதான் வைரஸ் இன்னும் பரவாமலும் உங்க டேட்டாவை வெளிய அனுப்பாமலும் தடுக்க முடியும். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரை சேஃப் மோட்ல ரீஸ்டார்ட் பண்ணணும். சேஃப் மோட்லயா? ஆமா, சேஃப் மோட்ல ரீஸ்டார்ட் பண்ணிட்டு உங்க ஆன்டிவைரஸ் வச்சு ஒரு ஃபுல் ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணி வைரஸ் கண்டுபிடிச்சா அதை டெலீட் பண்ணணும். பாதிக்கப்பட்ட ஃபைல்ஸை சரி பண்ண பார்க்கணும். சில சமயம் ஸ்பெஷலா மால்வேர் ரிமூவல் டூல்ஸ் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே. ரொம்ப முக்கியமா நீங்க ரெகுலரா பேக்கப் எடுத்திருந்தீங்கன்னா அந்த வைரஸை பாதிக்காத பேக்கப்ல இருந்து சிஸ்டமை ரீஸ்டோர் பண்றது தான் பெஸ்ட் வழி. ஆமா, பேக்கப் ரொம்ப முக்கியம். இது எதுவும் வேலை செய்யலன்னா ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டை கூப்பிடுறது நல்லது. எவ்வளோ சீக்கிரம் நாம செயல்படுறோமோ அவ்வளோ நல்லது. அப்போ மொத்தத்துல நாம என்ன கத்துக்கிட்டோம்? கம்ப்யூட்டர் வைரஸ்ங்கிறது மனுஷங்க உருவாக்குற ஒரு பிரச்சனை. அதுக்கு சில அறிகுறிகள் இருக்கு. ஆனா நாம கொஞ்சம் கவனமா இருந்தா, சரியான கருவிகளை வச்சிருந்தா நம்மள பாதுகாத்துக்க முடியும். வந்தாலும் சரி பண்ண வழிகள் இருக்கு. ஆமா,
இதுல சுவாரஸ்யமே என்னன்னா, இந்த வைரஸ் உருவாக்குறவங்களுக்கும் நம்மள மாதிரி பாதுகாப்பு துறையில இருக்கிறவங்களுக்கும் நடுவுல நடக்கிற அந்த பந்தயம் தான். ஒரு பக்கம் புது புது வைரஸ் வரும், மறுபக்கம் அதுக்கு பாதுகாப்பு வரும். இது ஒரு தொடர் கதை மாதிரி. சரி, இறுதியா உங்களுக்கு ஒரு கேள்வி. பாலிமார்பிக் வைரஸ்னு ஒன்னு சொன்னீங்களே, அது ஒவ்வொரு தடவையும் அதோட கோட மாத்திக்குமாமே கண்டுபிடிக்கிறது தவிர்க்க? ஆமா, தன்னை தானே மாத்திக்கும். இப்படி தன்னை மாத்திக்கிட்டே இருக்கிற வைரஸை எல்லாம் எதிர்கொள்ள அடுத்த தலைமுறை ஆன்டி வைரஸ் டெக்னாலஜி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்.